கர்த்தருடைய சித்தம்னா அந்த காரியம் வாய்க்கும். அவர் தன்னுடைய பொக்கிஷசாலை திறந்து நம்மை ஆசீர்ப்பார். வேதத்தை அதிகமாக படிக்கணும். ஒவ்வொரு வருஷமும் டைமண்ட். ஸோ அது நமக்குள்ளே இருக்கும்போது நம்மை ஆசீர்ப்பார். Praise the Lord. குட் மார்னிங். ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைலாம் எழுப்பி குளிப்பாட்டி ஸ்கூலுக்கு ஆயத்தமாக்கி, இல்லை உங்கள் வீடு இந்த நேரத்தில் ரொம்ப பிஸியாக இருக்கும். பரவாயில்ல, நீங்கள் காலையில் பார்க்காட்டா கூட சாயங்காலம் பார்த்துடுங்க. உங்களெல்லாம் பார்த்து உங்களுக்கு ஆச்சாமணுன்னு நான் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறேன். நிச்சயமாக கர்த்தர் நாம் இருவருடைய ஜெபத்தை கேட்டு பெரிய காரியம் செய்வார். நம்முடைய அன்றாட மந்த்லி மேகசினை தவறாமல் பாருங்கள். விசுவாசம் உள்ளவன் ரட்சிக்கப்படுவான். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். சோர்ந்து பாருங்க. சரியா? இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது கடனற்ற வாழ்க்கை. உபாகம் 28:12-14. தேவன் உன் வேலையை ஆசீர்வதிப்பதினால் நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய். என்ன அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்கள். கடன் என்பது அனைவருடைய வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்றாயிருக்கு. காரணமாக அவள் குடும்பத்துக்கு ஒரு வீடு வேணும்னா கண்டிப்பாக ஹவுசிங் இதில் நம்ம கடன் எடுக்க வேண்டியிருக்கு. சிலர் பார்த்திங்கன்னா அவங்களுடைய தொழிலுக்காக எடுக்க வேண்டியிருக்கு. ஸோ பேங்க் மூலமாக நிறைய பேர் கடன் வாங்குகிறாங்க, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வாங்குகிறாங்க. முதல்ல அந்த கடன் வாங்கி அந்த காரியத்தை நடத்தி முடிக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கடன் கட்டும்போது சில சமயங்கள் வேலை போயிடுது, சில சமயங்களில் இயலாமை அவளை ஆட்கொள்ளுது. இப்படி பல பிரச்சனைகள் அவளுக்கு வருது. அதோட மற்ற செலவும் சேர்ந்து வருது. இதனால் கடன் ஒரு திமிங்கலத்தை போல் அவன் விழுங்குது. கடன் வாங்கும்போது சந்தோஷமாக இருக்கும், ஆனால் கடனை வட்டியை சேர்த்து கட்டும்போது கஷ்டமாக இருக்கும். அன்பு பிள்ளைகளா, இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், நீ கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுப்பாயின்னு சொல்கிறார். அப்போ கடன் நமக்கு இல்லாமல் இருக்கணும்னா முதல்ல என்ன பண்ணணும்? தேவனை கனப்படுத்தணும். நாம் அவரை கனப்படுத்தணும். நம்முடைய எல்லா சம்பாத்தியிலையும் அவருக்கு நம்ம தசமபாவம் அதுக்கு மேலே எடுத்து வைக்கணும். என்னடா இவரும் தசமா சொல்லாதீங்க. என்னுடைய வாழ்க்கை முன்னேறதுக்கு ஒரே காரணம் நான் அவரை மதித்து அவரை ஆனர் பண்ணினேன். என் தேவன் எனக்கு உணவு உடுக்க விட எல்லாத்தையும் கொடுத்து என்னை போஷிக்கிறார். என்னை மட்டும் போஷிக்கலை, என்னை நம்பி இத்தனை குடும்பங்களையும் அவர் ஆதரவு தெரிவிக்கிறார். அப்போது நான் அவருக்கு நன்றி கடன் செய்யக்கூடாதா? நான் அவருக்கு சந்தோஷமாக என்னுடைய விலை கொடுக்கக்கூடாதா? அது கட்டாயத்தின் பேரில் அல்லது ஆசீர்வாதம் பெருமைங்கிறனால அல்ல. தன் ஜீவனே கொடுத்த தேவனுக்கு நான் எல்லாவற்றிலும் கொடுப்பில் தவறே இல்லை, இல்லையா? ஸோ அந்த அன்பு நிமித்தம்தான் நம்ம அவருக்கு மரியாதை செலுத்துகிறோம், காணிக்கையை கொடுக்குறோம், அது எல்லாருடைய ஊழியங்களை தாங்குகிறோம். ஸோ தேவனுடைய ராஜ்யத்தை முதலாக தேடும்போது மத்தேயு 6:33 படி கர்த்தருடைய ராஜ்யத்தின் தேடும்போது இவை அனைத்தும் கூட கிடைக்கும். உங்கள் வீட்டில் வறுமை இருக்கவே இருக்காது. எலியாவை காங்களை கொண்டு போஷித்த தேவன் உங்களை போஷிக்க மாட்டாரா? இஸ்ரேல் ஜனங்கள் 22 லட்சம் மக்களை வனாந்தில் 40 வருஷம் நடத்தின தேவன் உங்களை நடத்த மாட்டாரா? நிச்சயமாக நடத்துவார். அவர் தம்முடைய ஜீவனே கொடுத்தார். ஸோ நமக்குண்டான எல்லாவற்றையும் அவர் கொடுப்பில் தவறே இல்லை. நிறைய பேர் இதை உதாசனம் நினைப்பாங்க, இல்லை ஊழியக்காரன் திட்டுவாங்க, இல்லை சர்ச்சை திட்டுவாங்க, போதலை திட்டுவாங்க, காசுங்க. இல்லை பிள்ளைகளா, நீங்கள் காசு கொடுக்குறீங்களோ இல்லையோ உங்கள் உள்ளதில் நன்றி உள்ள இதயம் வேணும். அவருக்காக ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம நினைக்கணும். அப்படி நினைக்கும் போது நம்ம தேவனுடைய ஊழியம் பரவுவதற்கு நம்ம உதவி செய்கிறோம். சரியா? அடுத்தது நான் சொல்கிறேன், வேதம் தெளிவாசது, எளியவர்கள் வாஞ்சித்த நீ கொடு, ஏழைகள் இல்லாமல் போவதில்லை. 12 அவளுக்கு நீ தாராளமாய் கையை திறந்து கொடுப்பாயா? ஸோ ஏழைகளுக்கு நம்ம கொடுக்கும்போது நிச்சயமாக நம்ம என்ன செய்ய மாட்டோம்? வருமடைய மாட்டோம். ஒவ்வொரு மாதமும் நூற்றுக்கணக்கான பிள்ளைகளை நம்ம கேர்டேக்கிங் பண்ண வேண்டியிருக்கு. ஒவ்வொரு மாதம் பல லட்சம் செலவழிக்கிறோம். இருந்தால் கூட
ஆண்டவர் தொடர்ந்து உங்களை போன்ற மக்களால் அந்த பிள்ளைகளுக்கு தேவையான டியூஷன், இரவு உணவு, ஸ்நாக்ஸு, அப்பப்போ வேணும் எல்லாத்தையும் கொடுக்கும்படி தேவன் செய்கிறார். இப்போது கூட இந்த மழை காலத்தில் அவங்க பாவம் குடிசையெல்லாம் குடிசையில் ஒளிகிட்டு இருக்கோம். மாடு ஆடெல்லாம் அங்கே தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு பெட்ஷீட்டு, ஒரு மேட்டு, ரெயின்கோட் இதெல்லாம் வாங்கி கொடுத்து சந்தோஷம் அடையணும். சுனாமியில் கஷ்டப்படுறாங்க, எர்த்குவேக்கில் கஷ்டப்படுறாங்க, பல இயற்கை செயல் கஷ்டப்படுறாங்க. அவங்க விடுதலை ஆகும்போது, அவங்க சௌகரியப்படும் போது நம்ம சந்தோஷப்படுறோம். நம்ம நினைக்கணும், நான் அந்த நிலையில் இருந்தால் அடுத்து நமக்கு உதவி செய்ய நினைப்போமா இல்லையா? எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் தான் உதவி செய்ய நம்ம நினைக்கக்கூடாது. கவர்மெண்ட்டால் எவ்வளோ செய்ய முடியும்? திருச்செவலால் எவ்வளோ செய்ய முடியும்? ஏன் நம்ம செய்யக்கூடாதான்? தவறு என்ன இருக்குது? இன்றைக்கி நான் என் பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்கான்னா, கல்யாணம் பண்ண நாள்லேருந்தே நாங்கள் அனாதைகள் எடுத்து வளர்த்தோம். ஆக்கையினால தேவனை ஆசீர்வதித்தார். கொடிய ரோகங்கள் வந்தது, பிரச்சனை வந்தது, பலவிதமான சங்கடம் இருந்துச்சு. ஆனால் ஒரு சங்கடங்கள் மேற்கொள்ளலை. கடனற்ற வாழ்க்கையை அவர் தந்தார், உங்களுக்கும் தருவார். சரியா? ஸோ 3வதாக அநியாயமாக வட்டிக்கு வாங்கக்கூடாது. வட்டிக்கு வாங்கினீங்கன்னா அது வட்டி மேலே குட்டி போட்ட மாதிரி இருக்கும். ஸோ கர்த்தருடைய சித்தம்னா அந்த காரியம் வாய்க்கும். அவர் தன்னுடைய பொக்கிஷ சாலையை திறந்து நம்ம ஆசைப்பார். வேதத்தை அதிகமாக படிக்கணும். ஒவ்வொரு வருஷம் ஒரு டைமண்ட். ஸோ அது நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம ஆசைப்பார். தீய வழியில் முன்னேற நினைக்கக்கூடாது. ஸோ அவருடைய உதவியுடன் நம்ம ஜெயிக்க முடியும். ஜெபம். அன்பின் கர்த்தாவே, சிலர் ஆயிரக்கணக்கில், சிலர் லட்சக்கணக்கில், சிலர் கோடிக்கணக்கில் கடன் பட்டவர்களாக இரவும் பகலும் தூங்க முடியாமல் கஷ்டப்படுவதை நான் பார்க்கிறேன். மனம் இறங்கி, மனதுருகி இப்பொழுதே இந்த ஜனமே நீர் இறக்கம் வையும். சீட்டு கடன், வட்டி கடன், மீட்டர் கடன், இப்படி பலவையான கடன் பாருங்க அவதிப்படுகிற உம்முடைய மக்களை விடுவித்தார்களும், கடன் கொடுத்தவர்களும் நியாயப்படி எல்லாவற்றையும் செய்ய செய்யும். அநீதியாய் உம்முடைய பிள்ளைகளை ஒடுக்காதபடி காத்துக்கொள்ளும். மனம் இறங்கி அவள் வீட்டுக்கோ கல்யாணத்திற்கோ எதற்கோ வட்டி கடன் வாங்கியிருந்தால் அவை எல்லாவற்றையும் வேலை கண்ட பணியை போல உருக செய்யும். அப்பா, அவள் உம்முடையவர்கள். நீர் மகா ஐசுள்ள தேவன். உம்முடைய ஐசத்தின் பொக்கிஷனை திறந்து அவளை ஆசீர்வதி. பெரிய காரியம் செய்யும். இந்த கடன் இருக்கும்போதும் அவளை ஆனர் பண்ண செய்யும். அது தவறாதபடி காத்துக்கொள்ளும். ஏழைக்கு உதவி செய்ய செய்யும். இயேசுவின் நாமத்தில் அத்தனை கடன் பாரனை வாய்ப்பாடு பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நிச்சயம் கர்த்தர் உங்கள் கடன் பாரம் நீக்குவார். அதுக்காக சோம்பியக்கூடாது, நல்லா உழைக்கணும். சரியா? அவர் உங்களை ஆசைப்பார். ஆமேன்.